இப்போ புற்றுநோய் வந்துச்சுன்னா நாட்கள் எண்ணிட்டு இருக்கோம் நம்ம, அவ்வளோதான் நம்மளோட வாழ்க்கை, ஆயுஸ் அவ்வளோதான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்குது, பயம் மக்கள் மத்தியில் இருக்குது. பெயின் மேனேஜ்மெண்ட் நீங்கள் சொன்னீங்க, உங்களுடைய ட்ரீட்மெண்ட் மூலமாக எப்படி அதில் க்யூர் ஆகுறாங்க, அதை பற்றி சொல்லுங்கள். ஸோ இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, பாலியேட்டிவ் கேர்னாலே இறுதி கட்டம், ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி கண்டிப்பாக கிடையாது. நோய் அறிகுறிகள் ஆரம்பிக்கும் போதே பாலியேட்டிவ் கேர் சிகிச்சை பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களில் பயன்படுவாங்க. என்னன்னு பார்த்திங்கன்னா, ஒன்று குறிப்பு பெயின், ரெண்டாவது அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போதே அவங்களுக்கு உளவல் ரீதியாக நம்ம கவுன்சிலிங் பண்ணனால தைரியம் வரும். ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இதுதான் ஸ்டேஜ், இப்படி தான் அப்படின்றது நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேருந்து செஞ்சுட்டு வர்றது. ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போது கீமோதெரப்பியோ ரேடியோ தெரப்பி கொடுத்துட்ருக்கும் போது அதனால சில அறிகுறிகள் இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொன்னிங்கன்னா, ஒரு பேஷண்ட் ஒரு கீமோதெரப்பி எடுக்க போகிறாங்க, 3ஆவது தடவை 4ஆவது தடவை போகிறாங்க. போகும்போது ஆக்சுவலி அவங்க அந்த ரூம்குள்ளே போகும்போதே அவங்களுக்கு பெரட்டல் வருது. அப்படின்ற சிகிச்சை நாங்கள் பாலியேட்டிவ் கேர் இன்டெகிரேட் பண்ணிவிட்டு பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த அக்செப்டன்ஸ். ஸோ நாங்கள் எங்களோட மெடிசன்ஸ் கொஞ்சம் மாறுபட்டு இருக்கோம். அக்யூட் கேரில் பார்த்திங்கன்னா வியாதிக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. பாலியேட்டிவ் கேர் பார்த்திங்கன்னா அறிகுறிகளுக்கும் அவங்களுக்கு தேவையானதுக்கு நாங்கள் வைத்தியம் கொடுப்போம்.